ஒரு வீடியோ செம்ம ஐடியா ஒன்று வந்திருக்கு. ஐடியாவா? ஆர்ஆர் வீட்ல அவங்க அம்மா வேலை செய்யற மாதிரி நான் ஒரு வீடியோ ரெடி பண்றேன். எப்படி? நாம வந்து அவங்க வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். யாரு? ஆர்ஆர் வீட்ல ஆ இவன் வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். அர்ஜுன் தான் வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். இன்னும் இடையில வந்து போட வேண்டிய வீடியோ ஆடியோ நிறைய இருக்குது. அடுத்தது வந்து என்ன ஆடியோனா தேவி வந்து போடுற மாதிரி அவன் பொம்பளை பொறுக்கிங்கிறத முதல்ல காட்டிடுவோம். அப்புறம் என்னமோ நிர்வாண வீடியோ வந்து சதீஷ் போட்டான், இது தப்பு அப்படின்னு அங்க யாரோ வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவன் வீடியோல நிர்வாண வீடியோ பூவியாளுக்கு போட சொன்னது இவன் தான் வந்து சொல்லிருமா வாயாலே அந்த ரெக்கார்டும் வந்து போட்டலாம். அப்புறம் இப்ப பக்கமா போன் போடும்போது அந்த ஆர்ஆர் வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து வேலை செய்யுதுன்னு நீ சொன்னில்ல, அது அவன் வாயில சொல்லியிருப்பான். அது வந்து ஆர்ஆர் வீட்டுல வேலை செய்யல, அது கட் பண்ணி வேற யாரையோ சொன்னது, கட் பண்ணி நான் ஒட்ட வச்சு போட்டேன்னு. இவன் பொம்பளை பொறுக்கி இவன் ஃப்ராடுன்னு வந்து நிரூபிச்சாச்சு. இன்னும் ஆணித்தரமா நம்ம நல்லா நிரூபிச்சுட்டு அதுக்குள்ள இவன் போட்டோ குடுமி போட்டோ வெளியே வந்துருன்னு நினைக்கிறேன். அவன் போட்டோ ஒண்ணு மட்டும் மாட்டிச்சுன்னா அவன் லைஃப் அவுட். அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டா பாலிமர். ஒரு நிமிஷம் சவுண்ட் வச்சுக்கிறேன், லைட்டா கேக்குது. ஆர்ஆர் அனுப்பி இருக்காங்க. ஆமா, அவன் எனக்கு போன் பண்ணி ஒரு இடத்துல ஒரு வேலை ஒண்ணு இருக்கு வாரியா, அந்த இது என்னன்னா வண்டி தள்ளணும். என்ன வண்டினா இந்த குட்டியான இருக்கு தெரியுமா? ஆமா, அது தள்ளணும். அதுக்கு கூப்பிட்டான் என்ன கூப்பிட்டான். அதை வச்சு ஒரு கண்டென்ட் உருவாக்குனா பாரு. எனக்கு அம்மா ஆர்ஆர் வீட்டுல அதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கட் பண்ணி போடுறான். நீ ஒண்ணு சொல்லுவ, ஆனா அங்க ஒண்ணு கட் பண்ணி சின்னதா முழு அடியா போட தானே என்ன பேசுறாங்க ஏதுன்னு ஒண்ணு புரியும். உனக்கே வந்து கட் பண்ணி போடுவோன்னு அந்த ஆடியோவை நான் ஏற்கனவே போட்டேன். நம்ம ஐடி பேர் வச்சுதான் பேசிட்டு போறோம். எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. இப்போ இன்னைக்கு நான் ஒரு வீடியோ செம்ம ஐடியா ஒன்று வந்திருக்கு. ஐடியாவா? ஆர்ஆர் வீட்ல அவங்க அம்மா வேலை செய்யற மாதிரி நான் ஒரு வீடியோ ரெடி பண்றேன். எப்படி? நாம வந்து அவங்க வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். யாரு? ஆர்ஆர் வீட்ல இவன் வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். அர்ஜுன் தான் வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். ஆனா அவங்க அம்மா வேலைக்கு கூப்பிட்ட மாதிரி நீ வீடியோ போட்டு நீ கடைசி வரைய போற நீ எல்லாம் வேஸ்டா குடும்பமே நாரி போயிடுச்சு, அதுவே போதும் சும்மா பேசிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். அவனை கூப்பிட்டுருக்கான் வேலைக்கு, அவன் போல அப்படியே அம்மா மாத்திட்டு வேண்டியதான். எங்க ஆர்ஆர் வீட்டுல? ஆர்ஆர் வீட்லயே வேற இடமா? ஆர்ஆர் வீடு. ஆர்ஆர் வீட்டுல வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்களாமா? ஆர்ஆர் வீட்டுல வந்து இவனை வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். இவனா அணிலியா? வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கான் போல. இப்ப கமெண்ட்ஸ்ல இவன் அந்த இது பாண்டு தூக்கத்தெல்லாம் பார்த்துட்டு ஆமா வேலை இல்லைன்னு ஏன் ஃபீல் பண்ற, எங்க வீட்டுல வேலை நடக்குது வான்னு கூப்பிட்டுருக்கான் போல. சரின்ட்டு இருக்கான் போல. ஆனா போலேன். ஓ ரைட். அந்த கட்டடம் கட்டுற வேலையா? ஆமா. இது ஒண்ணு போல. அப்போ ஒருவேளை அவங்க அம்மாளுக்கு அம்மால அமுச்சு விட்டுருப்பானா, போய் வந்து சித்தால வேலை பாரு உனக்கு சம்பளம் கொடுத்துருவான்னு அமுச்சு விட்டுருப்பானா? அப்படிதான் நம்ம பேசணும். இவெல்லாம் காலேஜ்ல படிச்சிருக்க மாட்டாங்க. காலேஜ் படிச்ச பையன் ஒரு இங்கிலீஷ் கூட ஒண்ணு கூட தெரியல. எனக்கு விஎஸ் சொல்லுது இவன் காலேஜ் போயிட்டு இருந்தான்னா இப்ப மெட்ராஸ்ல இருக்கிறான், காலேஜ் அதுக்குள்ள டிஸ்கண்டினியூ பண்ணிட்டானா அப்படின்னு வந்து கேட்டுச்சு. திடீர்னு மெட்ராஸ்ல இருக்கிறான், திடீர்னு ஊர்ல இருந்து காலேஜ் போயிட்டு இருக்கிறான், என்னதான் பண்றான்னு ஒன்னும் புரியல. அவன் பேசிட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்டுக்கு பில்டிங் மேல வேலை சவுண்ட் கிளியரா கேட்கணும்ல.